அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நாம் தேடி போகிறத விட நம்மளை தேடி வர்றதை ஏற்றுக்கிறது தான் பெட்டர். ஆஹா, என்ன ஃபிலாசபி பேசுகிறாயா? டீச்சராச்சே, அதுவும் கணக்கு டீச்சரு. கணக்கு போட்டு தான் பேசுவா. பள்ளிக்கூடத்தில் நாம் போய் சவுண்டு விட்டதும் வீணாக போகலை. வாத்தி, நீ வேலை பார்த்த பள்ளிக்கூடத்துலேயே எனக்கு பொண்ணு கிடச்சிடுச்சு பாத்தியா? அதுவும் கணக்கு டீச்சர். அடியே அம்சவல்லி, என்னையே அத்து விட்டுட்டு போனல்ல, இப்போ பாத்தியா அம்சா, உன் இடத்துக்கு புதுசாக அமிர்தா வந்துட்டான். ஆமாம், கடைசியாக சொன்னதை இன்னொரு வாட்டி சொல்லுங்க. நான் உங்கள் அம்சொல்லி மாதிரி கிடையாது கிடையாது கிடையாது. என்ன அது எக்கோ அடிக்குது? சரி, பரவாயில்ல. ஆமாம், உங்களை நம்பலாமா? தாராளமாக நம்பலாமே. உங்கள் சோக கதையை கேட்டதுக்கப்புறம் தான் என் மனசு மாறுச்சு. நீங்கள் ரொம்ப பாவங்க. ஆஹா, நம்ம மேலே எவ்வளோ பரிதாபம். சரிங்க, நான் உங்களை நம்புகிறேன், போதுமா? எனக்கும் அதாங்க வேணும். ஆமாம், உங்களை பற்றி சொல்லவே இல்லையே. டீச்சராக ஆகணுங்கிறது தான் என்னோடய லட்சியமே. நல்ல லட்சியம் தானங்க. ஆமாங்க, கடலோர கவிதைகளில் வர்ற ரேகா டீச்சர் மாதிரி மடிப்பு கலையாமல் காட்டன் புடவையோட அழகாக ஒரு குடையை பிடிச்சிட்டு கெத்தாக நடக்கணுங்கிறது தாங்க என்னோடய லட்சியமே. ஆஹா, ஒவ்வொருத்தங்களுக்கும் ப்ரொஃபஷ்னல்னு ஒன்று இருக்குதுயா. அது இல்லாமல் யாருமே இல்லை. நான் நினச்ச மாதிரியே இந்த கிராமத்து ஸ்கூலில் என் லட்சியம் நிறைவேறிடுச்சுங்க. அதுதான் லவ்வில் இறங்கிட்டா. அமிர்தவல்லிங்கிற உங்கள் பேர் கண்டினியூட்டிக்கு கரெக்டாக இருக்குங்க. உங்கள் பேரை எப்போ சொன்னீங்களோ அப்போவே என் மனசோட ஒட்டிக்கிச்சு. இனிமே பிச்சு எடுக்க முடியாது. அப்படியே பிச்சு எடுத்தால் ரத்தமும் சதையுமாதாவது வரும். நானும் எப்போ ஸ்கூலில் உங்கள் பேரை கேட்டேனோ அப்போவே என் உயிர்லேயே உங்கள் பேரை பச்சை குத்திட்டேங்க. ஆஹா, உசுர்லேயே பச்சை குத்திருக்காள் ஐயா. பள்ளிக்கூடத்தில் போய் பஞ்சாயத்து வச்சது வீண் போகலை.